மனுஷன் எப்பவுமே எப்படி யோசிப்பான் அப்படின்னா, நம்மளால எதை முடியுமோ அதுதான் என்ன செய்வோம் யோசிப்போம். அப்படி இல்லை, ஆண்டவரால் எதை செய்ய முடியும், ஆண்டவரால எதை செய்ய முடியும். அப்ப அவனை பாருங்க, என் சிந்தனையை இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். லூக்கா 1:34-37 வரைக்கும் வாசிப்போமானால், அங்கே மரியாள் இடத்துல தேவதூதன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உன் வயிற்றுல ஒரு பிள்ளை என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகுது சொல்லுங்க, நீங்க பதில் பேசிக்கிட்டே இருங்க. வயிற்றுல என்ன பிறக்க போகுதுன்னா பிள்ளை தானே பிறக்கும். லூக்கா 1:34-37 வரைக்கும் பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியே இந்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு தேவதூதன் மூலமாய், உன் வயிற்றுல நீ கல்யாணமே முடிக்கல இன்னும், ஆனா வயிற்றுல என்ன உண்டாகும், குழந்தை உண்டாகும். உடனே இவா சொல்றா, மரியாள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அது எப்படி, எனக்கு தான் கல்யாணமே ஆகல, எப்படி இது நடக்கும்? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன், என்னது பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உடனே தேவதூதன் சொல்றாரு, அது நடக்காத விஷயம்தான், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வந்து நிழலிடும் போது உனக்கு பிள்ளை என்ன செய்யும். முதல்ல மரியா சொல்றாங்க, இது எப்படி ஆகும். இது வந்து எப்படிப்பட்ட மனநிலைன்னா, சாதாரண மனிதன் யோசிக்கிற மாதிரி யோசிச்சா அது நடக்க முடியாது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு தான் தேவதூதன் சொல்றான், இது சாதாரண மனநிலை. ஆனால் அசாதாரண மனநிலை என்ன, எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வரும் பொழுது நடக்கவே நடக்காத இந்த விஷயம் நிச்சயம் நடக்கும்.